அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நான் நிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே, எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. என் கண்மலையும் என் மீட்புருமைய கர்த்தாவே, மாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கிறவருடைய இதயத்தின் தியானமும் சமத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். மீண்டுமாய் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த 2வது நாள் கூட்டத்தில் கூட மீண்டும் உங்களோடு ஆண்டோடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதில் கடவுளுக்கும் உங்களுக்கும் தோத்திரம் வழிநடத்தலும் செலுத்துகிறேன். முதல் நாள் கூட்டத்தில் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவேன் என்று சொல்லி நம்ம அவரோடு இணைந்து கொள்கிறப்போ அவர் நல்ல மேய்ப்பனாய், ஒரு நல்ல வழிகாட்டியாய், நம்மோடு எப்பொழுதும் கடந்து வந்து நமக்கு வாழ்வு கொடுக்கும் தகப்பன் என்று நேற்றைய மாலை நேரத்தில் நாம் பார்த்தோம். இன்று கூட அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம அப்பா பிதாவே, டேவிட், சன் ஆஃப் டேவிட், தாவீதின் குமாரனே. மார்க் 10ஆம் அதிகாரத்தில் அந்த குருடன், 2 கண்கள் இழந்த மனிதன் இந்த இயேசு இந்த வழியாய் போகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமாய் கூப்பிட்டார். மீண்டும் அதிகமாய் சத்தமாய் கூப்பிட்டார். மீண்டும் அதிகமாய் சத்தமாய் கூப்பிட்டார். அப்போ அவரை பற்றவங்களாம் சொன்னாங்க, எப்பா ஐயா போயிட்டாங்க, ஐயா இல்லை நீ கூப்பிடாதன்னாங்க. ஆனால் அவர் மீண்டும் சத்தமாய் தன்னுடைய விசுவாசத்தை உயர்த்தி அவரை அழைத்த பொழுது, தூரமாக கடந்து போனது அந்த தாவீதின் குமாரன், சன் ஆஃப் டேவிட், ஜீசஸ், அமைதியின் கடவுள், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், நம்மை நேசிக்க ஒரு மனித குமாரன். அவர் திரும்பி பார்த்தவனுக்கு நான் என்னப்பா செய்யணும், அவனை கூட்டிகிட்டு வாங்கப்பா, நான் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே, அவரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே அவர் மேலே இருக்கிற அந்த கலெக்ஷன் ஆடையை தூக்கி போட்டுட்டார். ஒரு நம்பிக்கை, விசுவாசம், ஆண்டவரை நோக்கி வந்தார். அதுதான் நம்ம அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாசத்தை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் அதான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம், மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியினால். யாராக இருக்கிறோம் நம்ம? அவருக்கு யாராக இருக்கோம்? பிள்ளையாக இருக்கிறோம், புத்திரர். புத்திரன்னு தமிழ் பைபிள் சொல்லுது. இங்கிலீஷில், தெலுங்கில் தத்த புத்திரலோ, புத்திரர் எல்லாம் அருமையாக. இது அப்போ சமஸ்கிருதம், 2மே புத்திரர் சமஸ்கிருதம் தான். திருவிழியத்தில் வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. லேட்டஸ்ட்டு மொழிபெயர்ப்பு திருவிழியத்தில் நல்ல தமிழில் சொல்லியிருப்பாங்க. பொதுவாக நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கோம், ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் 2 செடி ஒருத்தர் கொடுத்தாரு. இப்போ நம்பர் 1 மாம்பழம் தெரியுமா என்னென்ன? நம்பர் 1 மாம்பழம் தெரியுமா உங்களுக்கு என்னென்ன? இமாம் பசந்த், மால்டா ஒரு காலத்தில், அப்புறம் மல்கோவா. மல்கோவா தானே, மல்கோவா ஒரு 150 ரூபா, அந்த ஒரு மாதிரி உருண்டையாக இருக்கும். இப்போ நம்பர் 1 மாம்பழம் இமாம் பசந்த். அந்த இமாம் பசந்த் எங்கே இருக்குன்னா, திருச்சி தான் ஃபேமஸ். ரொம்ப இமாம் பசந்த் ரொம்ப திருச்சி தான் ஃபேமஸ், ரொம்ப நல்லாயிருக்கும் திருச்சி. நம்ம மாம்பழம் 50 ரூபா விற்கிறப்போ இமாம் பசந்த் 150 ரூபா. இந்த வருஷம் 250 ரூபாய்க்கு அது குறையவே இல்லை, கொஞ்சம் கூட குறைக்கல. ஏன்னா ரொம்ப டிமாண்டாக இருந்துச்சு. அந்த மாம்பழம் கல் வைக்காமல் நீங்கள் பழுத்துச்சுன்னா, அந்த 2 ஒரு துண்டை வெட்டி சாப்பிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2 உதடும் பல மணி நேரங்கள் நம்மோடு அந்த 2 உதடும் இருக்கும், ஒன்றா இருக்கும். அந்த 2 உதடும் நம்மோடு ஒன்றா இருக்கும். அந்தளவுக்கு அந்த இமாம் பசந்த். முன்னால் மால்டா இருந்தது, மால்கோவா இருந்தது, அப்புறம் பகனப்பள்ளி 50 ரூபா 60 ரூபா விற்கும். அது ஆந்திரா தான் ஃபேமஸ்ஸு. ஆனால் அதே மாதிரி ஒரு மரத்தை அவருக்கு ஒருத்தர் கொடுத்து 2 பேருக்கு ஒரு கண்ணுடைய விலை இன்றைக்கி 50 ரூபா. கடந்த நாட்களில் வாங்கி நீங்கள் பிள்ளைகளாக இருப்பதால் கடவுள் தன் மகனின் ஆவியை உங்களுக்குள் கொடுத்துருக்கார், நீங்கள் பிள்ளைகள் திருவிழியத்தில் சொல்கிறார். 2 மரத்தை கொடுத்து 2 பேரையும் நட்டு இதை வைங்க பண்ணாங்க.
2 பேரும் வாங்கிட்டு போனாங்க. 2 பேரும் தோட்டத்தில் வச்சாங்க. அதில் ஒருத்தர் நல்லா அதை குழியை தோண்டி அதை ஒரு வாரம் அந்த குழியை ஆற விட்டு, அந்த ஒரு வாரமோ 10 நாள் அந்த குழியை ஒரு 2 அடி குழி தோண்டி விட்டுறணும். அதுக்கப்புறம் அது கீழே நல்ல மண் போட்டு, அதுக்கு கீழே கல்லுகள்லாம் இல்லாதபடி கல் எடுத்து இயற்கை உரம் போட்டு, அதுக்கு மேலே அதை கரெக்டாக வச்சு, அதை ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா தண்ணி ஊற்றி, தினம் தண்ணி ஊற்றினா அழுகிரும். அதுக்கு தேவையான உரத்தை தேவையான அளவுக்கு கொடுத்து, அதிகமாக கொடுத்தா என்னாகும், அதிகமாக சாப்பிட்டா என்னாகும், டைரி ஆகிடும். அதிகமாக அதே மாதிரி தான் செடிக்கு மருந்து கொடுத்தா செத்துப்போம் செடியோடைய தன்மை அது. தேவையான அளவு ஒருத்தர் அதை நல்ல சேஃப்டியாக அழகாக வளர்த்தார். ஒருத்தர் ஏனோ தானோ ஏதோ செடி வச்சோம் வளருதுன்னு விட்டார். ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த மரம் மட்டும் நல்லா வளர்ந்து 5 வருடம் கழித்து அது ஒரு கனிதரும் மரமாய் மாறிச்சு. 5 வருஷம் கழித்து அது கனிதரும் மரமாக மாறிச்சு. ஒருத்தர் சரியாக கவனிக்கலை, அது தரல. ஒருவேளை ஆண்டவர் கூட நம்மை கூட ஒரு சரியான நிலைமையில், நம்ம ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி தான் கொடுத்துருக்கிறார், ஒரே ஈக்குவல் தான். அவர் கலாத்தியர் 3:28 ஏற்றத்தாழ்வு பார்க்கலாம். ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை, சுவாதீனம் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, யூதன் என்றுமில்லை. அவர் ஜாதி பார்க்கலை, நேரத்தை பார்க்கலை, கலரை பார்க்கலை, வசதியை பார்க்கலை, நமக்கு ஒரே மாதிரி தான் நேசிக்கிறார். ஆனால் நாம் ஆண்டவரோடு எப்படி இணைந்து ஒரு கனிதரும் செடியாய் மாறுறோம், அப்படி ஒரு கனிதரு செடியாக நம்ம ஆண்டவரோடு இணைந்து மாறுறப்போ மட்டும்தான் ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். நம்முடைய டைமிங் கடவுளோடு இருக்கா? 2வது, நாம் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட சொல்லி கொடுக்குறோமா? 2 ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த மக்களாய் நாம் வாழ்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு உபயோக பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழ்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தை என்பது நமக்கு ஒரு உயிர் தரும் வார்த்தை. அந்த வார்த்தையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்குறப்போ அவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து எல்லா நிலையிலும் உயர்த்துறப்போ ஆண்டவர் நம்ம உயர்த்தும் ஆண்டவர். அவர் எந்த நிலையிலும் கைவிடுறதில்லை, யாரையுமே கைவிடுறதில்லை. அவர் சொல்கிறார், எனக்கு இவ்வளோ நாள் அது கரெக்டாக எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டார், அது மாற்றுறதில்லை. அதுக்கு மேலே நம்ம கேட்டாலும் அவர் கொடுக்குறாரு, நான் சரியாக உபயோக பண்ணுறோமாங்கிறப்போ ஒரு சகோதரிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஒரு 38 வயசு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு வைங்களேன். 38 வயசு ஹார்ட் அட்டாக் அந்த அம்மா கொண்டு போனாங்க. 8 பிளாக்கு அந்த ஐசி வார்டில் கொண்டு போய் வச்ச உடனே ஐசி வார்டிலேருந்து அந்த தியேட்டர் ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போய் அந்த ஆஞ்சியோன்னா அந்த டீப்பை விட்டு அந்த கேமரா இருக்கும், அந்த கேமரா மூலம் டிவியில் பார்த்துக்கலாம் எத்தனை அடைப்பு இருக்குதுன்னு. அப்போ சொல்கிறாங்க, இத்தனை அடைப்பு இருக்குது, இதை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது, இதுக்கு ஃபேஸ் மேக்கர் வைக்க முடியாது, இதுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியும் பண்ண முடியாது, நிறைய பிளாக்கு, இது தேராதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா ஜெபிக்கிறாங்க, தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்க, என்னை உயர்த்துங்க, என்னை ஆசீர்வதிங்கப்பா, எனக்கு 38 வயசு தான், 2 பிள்ளைகள் இருக்குது, இன்னும் திருமணம் பண்ணலை, 2 வாலிப பெண் பிள்ளைகள், கஷ்டம்ப்பா, ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு அந்த அம்மா ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் ஏசாயா 37 அதிகாரத்தில் ஏசாயாவுக்கு அந்த ஏசாயா தீர்க்கன் போய் சொல்கிறார், 15 வருஷம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், உனக்கு கூட்டிகிட்டு ப்ளஸ் பண்ணிட்டாரு. முதல்ல சொல்கிறாரும், காரியத்தை சரி பண்ணிக்கப்பா, இவன் சொத்து பத்தெல்லாம் எழுதி கொடுத்து உயில் எழுதி கொடுத்து ஓகே பண்ணிடு, உனக்கு 2 நெடுக்கு 7 குறுக்கு தடுக்கு டமுக்கு அமுக்கு முடிஞ்சு போச்சுவான் கதைன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் சொல்லிவிட்டு ஒரு 10 அடி இல்லை 20 அடி போகும்னா கடவுள் திரும்ப கூப்பிட்டு என்ன உடனே சுவர்புறமாய் திருப்பி அழுகுறாரு. திரும்பி அழுது, ஐயா எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, என்னை ப்ளஸ் பண்ணுங்கப்பா, நான் என்னப்பா நல்லா தானே இருந்தேன், உமக்கு ஏற்ற பிள்ளையாக தானே இருந்தேன், உங்களுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தேனேன்னு இவர் கொஞ்சம் ஒப்பாரி வச்சோடனே அந்த ஒப்பாரியை கேட்டு அவருக்கு உனக்கு 15 வருஷத்தை கூட்டிட்டேன்னு 15 வருஷம் நீ கூட்டுறதுக்கு அடையாளம் அந்த டைமிங் ரிட்டர்ன் ஆகிடுச்சான் 15 நிமிஷம். இப்போ என் மனைவி எப்பாவது சொன்னால், எம்பா ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா நான் சொல்லுவேன், ஒரு மணி நேரம் திருப்பி வச்சுக்கோ, குறைஞ்சிரும் டைம்னுவேன். இது ஒரு காமெடி, ஒரு டைம் பாஸிங், அவங்கள டென்ஷன் பண்ணுறது, டைம் ஆச்சுன்னு சொல்லுவவங்கள டென்ஷன் பண்ணுறது. அதுக்கு தான் அதை சொல்கிறேன், அவங்கள டென்ஷன் பண்ணணும்.
ஆண்டவர் சொல்கிறாரு, திருப்பி வச்சுக்கோ, இது உலக கணக்கிலே, உலகம் தோன்றின கணக்குலேருந்து சூரியனுடைய டைம், சந்திரனுடைய டைமை கணக்கு பார்க்குறப்போ சூரியனுடைய டைமில் மொத்தம் 38 மணி நேரமும் என்னவோ குறையுது. டோட்டலாக 38 மணி நேரம் சூரியன் எங்கே இருந்ததுன்னு தெரில. எங்கே இருந்ததுன்னு அவங்க தேடி தேடி பார்த்து, அந்த ஆராய்ச்சியாளர்கள் தேடி தேடி பார்த்துட்டு கடைசியில் வேதாமத்தை பார்த்த பொழுது, வேதாமத்தில் மோசே கையை தூக்குறப்போ சூரியன் நிலையாக நின்றுச்சு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தூங்குறப்போ 3.5 மணி நேரம் சூரியன் காணாமல் போயிடுச்சு, அந்தகாரத்தில் வந்துருச்சு. எஸ்ஏக்காவுக்கு ஒரு 15 நாள், அந்த 15 நாளை ப்ளஸ் பண்ணி அந்த டைமிங் பார்த்தா எல்லாம் கரெக்டாக வருதான். அந்த வார்த்தை எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தான் அந்த சகோதரி கேட்டாங்க. கேட்டோன்னா ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு 25 வயசு கூட்டி கொடுக்குறேன், டேய் போங்கிறார். இப்போ 38 + 25 எவ்வளோச்சே? 63. ஓகேனா அந்த அம்மா வந்துச்சு. இப்போ அவன் 38, அப்போ கொஞ்சம் நல்லா யங்கராயிடலான்னு அந்த அம்மா போய் பியூட்டி பார்லரில் போய் கொஞ்சம் அந்த ஃபேஸ், இப்போ என் மகா யூடியூப்பில் போடுறா, டாக்டர் ஆக்னஸ்ன்னு போட்டிங்கன்னா, ஆக்னஸ் ப்ளஸ்ன்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் ஃபேஸை அவள் ரூமுக்கு நான் முந்தா நாள் உங்களுடைய ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டியிருக்கோம் மணலி நியூ டவுனில். அந்த ஹாஸ்பிட்டல் அவள் ரூமுக்கு முந்தா நாள் தான் ஒரு மீட்டிங்காக போனேன். அவளுடைய ரூம் இதுவரை அந்த ரூமுக்கு போகல. அதுக்கு பில்டிங் டெடிக்கேஷன் அப்போ போனது. அதுக்கப்புறம் கீழே என்னுடைய ஹால், நான் கீழே அட்மினிஸ்ட்ரேஷன் இதுலேயும் தலையிடுறதில்ல. அன்றைக்கி அந்த அவள் ரூமில் ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. அங்கே போனால் அவ்வளோ ஹைஃபையாக ரூம் வச்சுருக்கா. அவள் கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய்க்கு மிஷினரி போட்டு வச்சுருக்கா. ஏன்னா இந்த முகத்தை துடைக்கிறது, கழுவுறது, இதில் இருக்க எண்ணத்தை எடுத்து என்னவோ பண்ணி முடி என்னவோ பண்ணுறது, இந்த ஸ்கின்னுக்கு சம்மந்தமாக என்னவோ பண்ணுறா. அப்படி அதே மாதிரி அவள் தினம் யூடியூப்பில் 2 நாளைக்கு ஒருக்கா என்னுடைய மெசேஜ் டெய்லி யூடியூப்பில் வரும். ரெவரண்ட் சவுந்தரபாண்டியன் போட்டுன்னா டெய்லி மெசேஜ் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். டெய்லி ஒரு மெசேஜ் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அவளுடைய செய்தி ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இந்த ஸ்கின்னை பற்றி சொல்கிறாங்க. இதே மாதிரி அந்த அம்மா ரொம்ப பியூட்டி அழகாக பண்ணி ஒரு 3 மாதம் அட்மிட் ஆகி ரொம்ப பியூட்டியாக பார்க்குறதுக்கு நம்ம ஜோஸ்வா மாதிரி அழகாக தாடி இருந்தாலும் ஜோஸ்வா இவரை மாதிரி முட்டத்தலையாக இருந்ததை அவர் மாதிரி ஜாலியாக 4 பண்ணி இது இன்னும் அழகாக இருந்தாலும் தலை முட்டணுன்னு அந்த லுக்கு போயிடுச்சு. ஜோஸ்வா கொஞ்சம் குள்ளமாக இருந்தாலும் இந்த கலராக இருந்தோன்னா தாடி இடி இருந்தால் அந்த முடி இடி இருந்தோன்னா கொஞ்சம் கருன்னு இருந்தோன்னே வித்தியாசமாக தெரியுதுல்ல. இதே மாதிரி அந்த அம்மா அழகாக பண்ணிச்சான். பண்ணிவிட்டு கடவுள் 25 வருஷம் நம்ம கூட்டிட்டார் வாழ்க்கையில் ஜாலின்னு அந்த அம்மா கொஞ்சம் யங்கராக மாற்றிட்டு ஒரு நாள் பைக்கில் கணவரோடு போகிறப்போ அந்த மெயின் ரோடு திரும்புமுன்னே இன்னொரு லாரி இடித்து அந்த அம்மா ஸ்பாட்டில் இறந்து போச்சு. அங்கேயே இறந்துட்டு அதுக்கப்புறம் அது எங்கே ஜெபம் பண்ண, லேசாக உயிர்ந்தால் தானே ஜெபம் பண்ண முடியும். ஜெபம் பண்ணல நேரே மேலே போய் தெய்வதூதர்களை பார்த்தோன்னே அந்த அம்மா கேள்வி கேட்குது, எப்போ எங்களுக்கு நீ டைம் சேர்த்து கொடுத்தீல, திடீர்னு கூப்பிட்டியன்னா அவங்க சொன்னாங்க, உலக பிரகாரமாக வாழ்கிறதுக்கு உனக்கு கொடுத்தா நீ உலக பிரகாரமாக வாழாமல் ஒன்றையே நீ மெயின்டைன் பண்ணுறிய, அது கடவுளுக்கு அடுக்குமான்னு கேட்குறார். கடவுள் நீ சாட்சி சொல்லி உனக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுத்தார். ஏன்னா நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீச்சராக்கி பிதாக்குமான பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுங்கள், உலகத்தின் முடிவு புரிந்தான் உங்களோடு இருக்கிறேன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டுன்னு அந்த அங்கே சொல்கிறாரு. இந்த குஷ்ரோகிகள் வர்றப்போ லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 10 பேர் வர்றாங்க. 10 பேர் வந்தோன்னா தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்கிறாங்க. 10 பேரை கூப்பிட்டு நீங்கள் போய் ஆசாரியனை உனக்கு காட்டுங்கிறாங்க. அதில் போயிட்டு அப்படியே திரும்ப அந்த முனைக்கு தான் இங்கே எனக்கு சொல்கிறாரு. அப்படி போகும்போது 9 பேருக்கு ஹீலிங் கிடச்சிருச்சு, சுகம் கிடச்சிது, ஒரு மிரக்கல், ஒரு அற்புதம் கிடச்சிருச்சு. அற்புதம் கிடச்சின்னா ஒருத்தர் மட்டும் வந்து நின்று அவரை குனிந்து வணங்கி, தகப்பனே எனக்கு உடம்பு நல்லா ஆயிட்டுங்கிறார். அப்புறம் 9 பேர் 10 பேருக்குலப்பா சொன்னேன், 9 பேர் தான் எங்கப்பா நீ ஒருத்தர் தான் வந்திருக்கேன், இந்த அந்நியன் வழியாக 9 பேர் எங்கிறப்போ அவங்க போய் சர்ச்சில் மெம்பர்ஷிப் வாங்குறதுக்கு சர்ச்சில் ஐயரோடு நாங்கள் சரியாயிட்டோம், எங்களுக்கு ஒரு சீட்டு கொடு, நாங்கள் ஒரு டிசி ஆக போகிறோம், இல்லைனா சர்ச்சில் ஏதோ ஒரு போஸ்டிங் கொடுன்னு அவங்க 9 பேர் உலக பிரகாரமாக சர்ச்சோட ஆக்டிவிட்டீஸுக்கு தேடி போயிட்டான். ஆனால் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணால் துதித்து கொண்டே வந்தான். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேசமாய் அற்புதமே
துதி சாத்திரவோ இந்த வனாந்திர யாத்திரை ஆண்டவரை துதிக்கணும். நமக்கு கொடுத்துருக்கிறாரு, 2 செடி கொடுத்தாரு, ஒரு செடி ஒருத்தர் வளர்த்தாரு. அதே மாதிரி வாழ்க்கையை நமக்கு சரியாக கொடுத்துருக்கிறாரு. எனக்கு 66 வயது கடந்து வந்திருக்கேன். 66 வயது உங்கள் வயதை நீங்கள் நினச்சி பாருங்கள். எத்தனை வயது இருந்தாலும் எத்தனை வேதனைகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை விபத்துக்கள், எத்தனை வியாதிகள், எத்தனை பிரச்சனையின் மத்தியிலும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி இதுவரை ஆண்டவர் நம்மை வழிநடத்திருக்கிற ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக எல்லா நிலையிலும் நன்றி செலுத்தணும். சாது சுந்தர் சிங் பஞ்சாபை சேர்ந்தவர். அவர் காந்தியோட குட் குவாலிட்டி என்னென்னா உண்மையை தேடினார். உண்மை எங்கே இருக்குது? அந்த ஹரிச்சந்திரனுடைய நாடகத்தை பார்த்தார். ஹரிச்சந்திரன் நாடகம் ஈக்குவல் டு யோபுடைய வாழ்க்கை. 2 பேரும் ஈக்குவல் தான். இது 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த யோபுடைய வாழ்க்கை சொல்கிறாங்க. தமிழ் வம்சத்தில் ஹரிச்சந்திரனுடைய வாழ்க்கை உண்மை. அந்த மாயாணத்தில் தன்னுடைய ஒரு பெண் தன் குழந்தையை கொண்டாந்து அடக்கம் பண்ண வருது. ஒரு பெரிய ராஜா உண்மையை பேசினதால் மாயானம் வெட்டியான் ஆகிட்டார். ஆனால் வெட்டியான் அதில் சீப்பாக நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கி ஒரு பாஸ்டருடைய மருமகன் வெட்டியானாக இருக்கார். என்னுடைய க்ளோஸ்டு ரொம்ப நெருங்கின பாஸ்டர். இப்போ சொந்த வீடு வாங்கிட்டான் 10 லட்ச ரூபாய்க்கு. லக்ஸரி கார் வாங்கிட்டான். ரொம்ப ஹைஃபை ஆகிட்டான். வெட்டியான்னா ஆனால் ரொம்ப ஹைஃபை ஆகிட்டார். பால் பயங்கர பிளாக்காக இருப்பான். ரொம்ப ஸ்டவுட்டு. நல்லா இங்கே யாருமே அப்படி இல்லை. ஆனால் எனக்கு என் மேலே ரொம்ப ஒரு பாசமாக மரியாதைன்னு ஒரு தம்பி. நம்ம சாதாரண இல்லை. ஆனால் அந்த வெட்டியான் ரொம்ப உண்மையானவர். கடைசி மட்ட வேலை. ஒரு பாடியை தூக்கி நம்ம சாவுக்கு போயிட்டு வந்தோன்னா குளிக்காமல் என்ன பண்ணுறதில்ல, வீட்டுக்குள்ளே வர்றதில்லை. முன்ன எங்கள் அம்மா, இப்போல்லாம் அப்படி இல்லைண்ணா. முன்ன எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே என்ட்ரு பண்ண விட மாட்டாங்க. எல்லா ட்ரெஸ்ஸையும் ஊற்றுட்டு ரோட்டில் போட்டுட்டு நல்லா குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். அதுவும் சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்துட்டால் இன்னும் ரொம்ப மோசம். இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஒரு நாளைக்கு 5 பேரை அடக்கம் பண்ணுறான், 10 பேரை அவன் தூக்கி போடுறான். அவன் எங்கே குளிக்கிறான்? வருஷத்தில் ஒரு தான் குளிக்கிறான். அவனுக்கு என்ன வியாதி வந்ததுன்னு நினச்சிக்கிட்டு நானும் அப்படி நினச்சிட்டு போயிடுறேன். அப்படி அந்த வெட்டியான் அந்த அம்மாவை தூக்கியாந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்தோன்னே அந்த குழந்தைக்கு அதை ஃபீஸ் கட்ட சொல்கிறான். நீங்கள் திருச்சியில் போனீங்கன்னா காவேரி ஓரமாக ஒரு சுடுகாட்டுக்கு பெயர் ஓயாமாரி சுடுகாடு. அந்த சுடுகாட்டுக்கு பேர் என்ன? எதுக்கு அந்த ஓயாமாரினா, எவ்ரி நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பாடி உள்ளே வந்துக்கிட்டே இருக்குமா. காலையில் 11 மணிக்குள்ளே வரலன்னா அந்த பாடியை உள்ளே கொண்டு போகும்போது அதில் ஒரு இடத்துல நிப்பாட்டி அந்த பாடியை வச்சுட்டு அதுக்கு ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு உள்ளே கொண்டு போவாங்களாம். 11 மணிக்குள்ளே ஒரு பாடி வரலன்னா அதில் இருக்க சிலை சாஞ்சிருமா. இது எந்த அளவுக்கு உண்மையான எனக்கு தெரியல. என் கூட வந்து ஒரு டிரைவர் எனக்கு 25 வருஷத்துக்கு முன்னால் திருச்சியில் உள்ள சம்பவத்தை சொன்னது. அது இப்படி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. ஓயாமாரி சுடுகாடு எதுக்குங்க? ஓயாமாரினா வந்துக்கிட்டே இருக்கும். என்னது வரும்? பாடி மரித்தவனுடைய உடல் வந்துக்கிட்டே இருக்கும். வரலன்னா ஒரு அரை மணி நேரம் வரலாம், அந்த சிலை அப்படி சாஞ்சிருமா. அதுக்கு காட்டிக்கிட்டே இருக்கணுமா தீபம். அது எப்படி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த பாடியை கொண்டாந்து வச்சுட்டு நீ காசை கொடு அப்போ தான் அவன் எரிப்பேங்கிறான். அந்த அம்மா சொல்லுது முடியாதுங்குது. காசு இல்லை. நானும் ஒரு ஹவுஸ் கீப்பிங் பெருமையாக சொல்கிறோம். வீட்டு வேலைக்கு பேர் என்னது? இன்றைக்கி லேட்டஸ்ட். முன்ன என்ன செஞ்சோம்? 10 பாத்திரங்கள் உரான்னோம். 10 பாத்திரங்கள் உரா வீட்டு வேலை செய்கிறா, வீட்டை துடைக்கிறா, என்னன்னு சொன்னோம். ஆனால் இன்றைக்கி சூப்பராக ஹவுஸ் கீப்பிங் இங்கிலீஷில் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன ஒர்க்னா ஹவுஸ் கீப்பிங். ஹவுஸ் கீப்பிங்கோட ஒர்க்கே நமக்கு தெரியும். ஏதோ ஒரு வேலை, உண்மையான வேலை. அவர் சொல்கிறாரு, அந்த கழுத்தில் ஒரு தாலி வச்சிருக்கிய, அதை விற்று கொண்டு வா.
அப்போ தான் அந்த அம்மா சொல்லுது, இந்த தாலி என் கணவரை தவிர யாருக்கும் தெரியாது, என் கணவருக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ நீ தான் எனக்கு ஹஸ்பண்ட். அப்போ தான் கண்டுபிடிக்குது. எப்படி எப்படி சரித்திரம் எழுதுறான் பாருங்க. இதே மாதிரி தான் யோபுடைய வாழ்க்கை. அந்த உண்மை தான், அதுதான் காந்தியடிகள் தான், அதுதான் சாது சுந்தர் சிங் அந்த உண்மையை தேடினார். பைபிளை கிழிச்சு போட்டுட்டார். பைபிளை கிழிச்சு போட்டு அவர் எப்படி கண்டுபிடிச்சானோ, ட்ரெயினில் போய்கிட்டு இருக்காரு. ஒரு மிஷினரி வந்து பைபிள் கொடுக்குறாரு ட்ரெயினில் கொடுக்குறப்ப அவர் என்னடா அங்கே பைபிள் ஒரு மதம் மாற்றம் பண்ணுறேன்னு பஞ்சாபில் அவர் நடந்த சம்பவம். பைபிளை பீஸாக கிழிச்சு போட்டுட்டார். அவர் கிழிச்சு போட்ட பைபிளை ஒரு நாள் அவர் அந்த ட்ராக்கில் நடந்து போகிறார். கொஞ்ச நாள் கழித்து நடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு ஸ்டேஷன் பக்கத்தில். அப்போ மன வருத்தத்தில் உண்மை எங்கே இருக்குதுன்னு தேடுறப்ப இந்த பைபிளில் அந்த ஒரு சீட்டை எடுத்து, கிழிஞ்சு போன சீட்டை எடுத்து வாசிக்கிறார். அந்த வசனம், ஏன்னா வசனத்தை அனுப்பி குணமாக்கி இக்கட்டுகளிருந்து வாழ்வு கொடுக்கும் தகப்பன். அந்த வசனம் வெறுமையாய் வராது. என்ன நோக்கத்தோடு கடந்து போச்சோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வார்த்தை. அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அந்த வசனம் வந்து சாதாரண வார்த்தை இல்லை, இங்கேயும் அங்கேயும் கரெக்டாக பேசும் அந்த வசனம். அதை அழகாக சொல்கிறாரு, அந்த வார்த்தை வெறுமையாய் வராது. அனுப்பின நோக்கத்துக்காக கடந்து போய் அது திரும்ப அந்த வசனத்தை வாசப்பர் ஒரு கிறிஸ்தவனாய் மாறுறார். கிறிஸ்தவனா மாறி வீட்டில் போய் சொல்கிறாரு, நான் தேடின உண்மை இருந்துருச்சுமா, நான் கிறிஸ்டினாக மாறிட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க, சொத்து இல்லைங்கிறாங்க. இன்னும் எதுவும் தராத, எனக்கு சொத்து வேண்டாம், நீ கொடுக்குற வீட்டை நான் இங்கேருந்து போகிறப்போ நான் போட்டிருக்க வாட்ச் அவுத்துற போகிறேன், மோதிரத்தை அவுத்துற போகிறேன், கை இடையில் போட்டிருக்க கொடியையும் எடுத்துகிட்டு போகிற. போன வருஷத்தில் கொரோனா காலத்தில் நடந்த சம்பவம், திருவள்ளூரில் ஒரு வயதான அம்மா செத்து போன அம்மாவை மடித்து போச்சு. அதை கொண்டாந்து இங்கே வச்சுருக்காங்க சர்ச்சுக்குள்ளே. ட்ரை பண்ணி பார்க்குறேன், காதில் ஒரே ஒரு கம்மல் அவுக்கவே முடியல. ரொம்ப தூரம் ட்ரை பண்ணுறாங்க, அவுக்க முடியல. கடைசியில் சுடுகாட்டில் போய் அறுக்க முடியல, காதை அறுத்து கம்மல் எடுத்துகிட்டு வந்துட்டான். நடந்த சம்பவம். எண்ணிடுறாங்கல்ல, சிறந்தவொடனே எண்ணிடுறாங்கல்ல, எத்தனை போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க, கவனமாக பார்த்துக்கோங்க, எத்தனை செயின், எத்தனை மோதிரம் போடுமுனே சண்டை. நேற்று ஒரு பஞ்சாயத்துக்கு போயிருந்தேன், 2 பொம்பளை பிள்ளையே இப்போவே அவுத்து கொடுத்துரு என்கிட்ட. நீ என்ன செத்த போகிற, நாங்கள் அவுத்து சண்டை போட வேண்டாம், இப்போவே என்கிட்ட அவுத்து கொடுத்துருங்குது, நீ இன்னும் கொண்டு போக வேண்டாம். இதுதான் லைஃப். அப்படி அவருக்கு ஒன்றும் வேண்டான்னாரு, ஆனால் கேட்கல. அவங்க என்ன பண்ணுறாங்க, கடைசியாக உங்களுக்கு மருந்து கொடுத்துட்றாங்க சாப்பாட்டில், அம்மாவும் அப்பாவும். இந்த பாய்சனை சாப்பிட்டுட்டு ஒரு ட்ரெயினில் போகிறார், வாமிட்டிங். ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாரு, ஃப்ரெண்டு கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாரு. டாக்டர் அவரை செக் பண்ணிவிட்டு, இவர் உடம்பு ஃபுல்லாக பாய்சன், இன்னும் 3 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் இவர் இறந்துருவார். உடம்பு கலர் மாறிட்டு, பிளட்டுடைய கலர்லாம் மாறிட்டு, எப்படி இதுவரையும் தாக்கு பிடிச்சாரு தெரியலங்கிறாங்க. ஆனால் அடுத்த நாள் உயிரோடு பார்த்தா அந்த டாக்டருக்கே ஒரு பெரிய ஆச்சரியம். அப்படிப்பட்ட சாது சுந்தர் சிங் ஆண்டுடைய வார்த்தை சொல்வதில் எப்படி சொன்னான, எப்படி நன்றி உள்ளவராக இருந்தார் பாருங்க. நான் எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இந்த ஏழை கூப்பிட்டான், அவர் கூப்பிடுதலுக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவர். கலாத்தியர் 4 அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிற நீங்கள் நானும் எப்படி சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம் பாருங்க. அவர் ஒரு நாள் காலையில் இமயமலை அடிவாரத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கிறார். ஜெபம் பண்ணிட்டு, நான் இன்னைக்கு எங்கே போனோம், உங்களுடைய வார்த்தையை யாருக்குப்பா சொல்லணும், உங்களுடைய வேலையை நான் எப்படி செய்யணும்னு இமயமலை அடிவாரமாக போய்கிட்டு இருக்கிறார். அங்கே துறவிகளாக இருக்காங்க, மற்ற மதத்தை தேர்ந்த துறவிகளாக இருக்காங்க. நடந்துக்கிட்டே இருக்கிறார். இவர் போகிற வழி வரல. கிட்டத்தட்ட 8 மைல் தப்பாக வழி போயிட்டார். நடந்து 8 மைல், 8 மைல்னால் 8 8 64 15 கிலோமீட்டர் போயிட்டார். 15 கிலோமீட்டர்னால் இங்கேருந்து எங்கள் வீட்டு தூரம் போயிட்டார். ஆனால் இவர் கடவுள்கிட்ட கேட்குறேன், நான் காலைல ஜெபம் தானே இப்போ பண்ணிட்டு வந்தேன், நான் போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் நான் ஏன் இங்கே இவ்வளோ தூரம் போனேன்னு திரும்ப ஜெபம் பண்ணிட்டு நடந்தாரா. அதில் ஒரு வயதான பெரியவர், ஒரு கலர் துணி கட்டினவர், கையில் திருவோடு வச்சிருக்கிறவர், யார்ட்டையும் ஆகாசம் வாங்கி சாப்பிட்றவர், பிச்சை வாங்கி சாப்பிட்றவர். அவர் இவரை பார்த்தோன்னே ஒரு இதை தூக்கி ஒழிச்சு வைக்கிறார். தூரமாக கவனிக்கிறார். ஏன் இவன் நம்மளை பார்த்தோன்னே பதட்டம் அடைகிறான், என்னத்தை தூக்கி ஒழிச்சு வைக்கிறான்னு. இவரும் காவி துணி தான், எதுக்கு இவன் நம்மளை பார்த்து பயப்படுறான்னு அவன் பக்கத்தில் போய் அந்த புத்தகத்தை பிடிப்பான். அவன் கையில் என்ன வச்சுன்னு கேட்குறா, ஒன்றும் இல்லைங்கிறான். எடுத்து பார்த்தா கையில் ஒரு நியூ டெஸ்ட்மென்ட், புதிய ஏற்பாடு கையில் வச்சுருக்கார். புதிய ஏற்பாடு
இது எப்படி அவனுக்கு கிடைச்சதுன்னா உளறான். இவர் காவி வேட்டி கேட்டிருக்கிறதால அவங்க குரூப்புன்னு நினச்சிக்கிட்டு பயப்படுறான். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இது எனக்கு ஒருத்தர் கொடுத்தாரு, இது என் வாழ்க்கைக்கு ஒளி, என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம், கர்த்தருடைய வசனம் நான் தினமும் வாசிப்பேன். ஆனால் எனக்கு இது சரியாக புரியலை, இதை யார் சொல்லி கொடுப்பாங்கன்னு தெரியுங்களப்போ சாது சுந்தர் சிங் அன்னைக்கு அவருக்கு உட்காந்து அவங்க ஒரு பைபிள் கிளாஸ் டீச்சிங் சொல்லி கொடுத்தாரு. அந்த வசனத்தை எப்படி வாசிக்கணும், எப்படி விசுவாசிக்கணும், அந்த யாரை சாமியில் கூப்பிட்றப்போ ஏலி கூப்பிட்டு என்னப்பா நடந்ததுன்னு கேட்குறப்போ கூப்பிட்டீங்களான்னு வந்து கேட்குறப்போ ஏலி சொல்கிறார், கடவுள் தான் அவனோட பேசுகிறான்னு சொல்லும்படியேன் கிடையாது. உன்னை கூப்பிட்டு நீ பைபிள் எடுத்து வாசிக்கிறப்போ புரியலனா கர்த்தாவே சொல்லும், அதை சொல்லிட்டு நீங்கள் வாசிங்க. அந்த வசனம் உங்களோடு பேசும், அந்த வார்த்தை உங்களோடு பேசும். அந்த வார்த்தை உங்களை எல்லா நிலையிலும் உயிர்ப்பிக்கும் வார்த்தை. அந்த வார்த்தை உங்களை எல்லா நிலையிலும் உயிர்ப்பிக்கும் வார்த்தை. அந்த வார்த்தையை நீ வாசிக்கிறப்போ ராத்திரி தூக்கம் வரலையா, கெட்ட கனவுகள், கெட்ட சிந்தனை இருக்கா, மறிச்சு போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கா, வாழ்க்கையில் அமைதி இல்லையா, அந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் வாசுங்க. அந்த வார்த்தை புரியலைன்னா கர்த்தாவே சொல்லும் அடியே நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 77:4 சொல்லுது, சங்கீதம் 4:8 சொல்கிறாரு, நிறைய கர்த்தர் தான் தூக்கத்தை நமக்கு தர்றவர், அவர் தான் நமக்கு நித்திரை தருகிறார். அந்த நித்திரையை தரணும் அந்த வேதத்தை நீங்கள் வாசித்து படிங்க. அந்த கெட்ட கனவுகள், கெட்ட சிந்தனைகள், மனதின் ஐயங்கள், கனவு என்பது ட்ரீம் என்பது நம்முடைய நினைவுகள் தான் நமக்கு ட்ரீமு. இது நடந்துருமோ, இப்படி போயிடுமோ, அப்படி ஆயிருமோன்னு நம்ம நினச்சி குழம்புறப்போ அது கனவாக தான் வருது. அந்த கனவு வராமல் இருக்குன்னா நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வாசிங்க. வாசிக்கிறப்போ கர்த்தாவே சொல்லும், நீ சொல்லிட்டு வாசித்து பாருங்க. அந்த வசனம் உங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு. ஒரு நாள் ஒரு ஏர்போர்ட்டில், கல்கட்டா ஏர்போர்ட்டில் உட்காந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும் பைபிள் வாசிச்சிருந்தேன். கல்கட்டா சென்னை வரணும், 6:30 மணி ஃப்ளைட்டு, 6:15 ஒரு ஃப்ளைட்டு. அப்போ அங்கே ஒரு ஃபாதர் வந்தாங்க. அவர் என் பக்கத்தில் உட்காந்து சொன்னார், நீங்கள் வேதத்தை வாசிக்கிறப்போ இப்படி சொல்லி வாசிங்க, கர்த்தாவே சொல்லும், அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய டைட்டிலே புரியும்னார். இல்லை கடவுள் நம்மோடு பேசணும். அப்படி அவர் அந்த சாது சுந்தர் சிங் அவருக்கு சொல்லி கொடுத்தாரா. அப்போ தான் நினச்சாரான், கடவுள் எதுக்கு ஆண்டவர் நீ 8 மைல் 15 கிலோமீட்டர் எதுக்கு நீ எக்ஸ்ட்ரா கூப்பிட்டு போயிருக்காரு, ஒரு மனிதனுக்கு சொல்லி கொடுக்க. அதே சாது சுந்தர் சிங்க திபேத்தில் புத்த மதத்தினர் ஒரு கயிறு கட்டி அந்த யோசேப்பை ஒரு கிணத்துல போட்டாங்களே, பாலும் கிணறு, அதேமாரி கிணத்துல போட்டாங்க. தூக்கு தண்டனை உள்ள கைதிகளை அப்படி கிணத்துல தூக்கி போட்டுருவாங்களாம். பலரை தூக்கி போட்டு அந்த சடலங்கள் அழுகி பிண நாத்தம், பாம்பும் தேளும் உள்ள இருக்கு. இவரையும் தூக்கி உள்ளே போட்டாங்களாம், ஒரு கயத்தை கட்டி இறக்கிட்டாங்களாம் புத்த மதத்தினர் திபேத்தில். திபேத் என்பது சைனாவில் ஒரு பகுதி, அவங்களுடைய தலைநகர். உள்ளேருந்து கால் பண்ணாராம் ஆண்டவருக்கு, தகப்பனே தகப்பனே என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். பால் கிணத்துலேருந்து ஒரு சின்ன ஓட்டை தெரிஞ்சது, உள்ள இருட்டு, ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. அந்த வெளிச்சத்தில் ஒரு கயிறு வந்து இறங்கிச்சு. கயிற்றை பிடித்து கொள்ளுங்கிற ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதுலேருந்து கயத்தை பிடிச்சாரு. அப்படியே மேலே லிஃப்ட் பண்ணாங்க. எப்படி லிஃப்ட்டில் ஏறி உட்காந்து ஃபஸ்ட் ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோரோ அமுக்கிறோன்னே அந்த லிஃப்ட்டு 40 அடுக்கு 140 அடுக்கு பில்டிங்க்கு எவ்வளோ லிஃப்ட்டு வேகமாக போகும் தெரியுமா, அதே மாதிரி வேகமாக மேலே கொண்டாந்து விட்டுச்சான். விட்டோன்னே யார் என்னையை தூக்குதுன்னு சுற்றி பார்த்தா ஒருத்தருமே அங்கே இல்லையா. ஒருவேளை இந்த ஏழை கூப்பிட்டான். ஆண்டவரை நோக்கி நீங்கள் அழைக்கிறப்போ அந்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாக வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்ம உயர்த்தும் ஆண்டவர். நீங்கள் நானும் ஆண்டவரை நோக்கி அழைக்கிறோமா, ஆண்டவரை நோக்கி அழைக்கிறப்போ இந்த வருஷத்தில் தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை தாங்க, என்னை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே என்று பார்க்கிறப்போ, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. தாவீது கஷ்டத்தின் மத்தியில் பாடுற ஒரு சத்தம் பாட்டு. வேஷம் மாறி ஒரு ராஜாவுக்கு முன்னால் உயிருக்கு பயந்து போராடி இருக்கிறப்போ தாவீது அபிலேமுக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். பசி, வேஷம், கிறுக்கேன் இன்னும் அவனை நினச்சி
தாவீதை நினச்சி விரட்டி விடுறாங்க. தாவீதையா அப்போ தான் அந்த பாட்டை பாடுறாங்க, காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அந்த 5வது வசனம் பாருங்க, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம். அதுதான் யோவான் 1:அதிகாரம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அதுதான் யோவான் 1:9, எந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஈசுங்கிற ஒளி எனக்குள்ளே வந்துருச்சுன்னா, உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா, நீங்களும் லைட்டு தாங்க, நீங்களானும் பிரைட்டு தாங்க, நீங்களானும் பிறருக்கு ஒரு அற்புதம் தாங்க. ஈசுங்கிற அந்த ஒளி, ஈசுங்கிற ஒளி என்பது அந்த வார்த்தை தாங்க. அதுதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு அவரால் சகலமும் உண்டாயிற்று, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அதுதான் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நம்ம எப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ, அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ இந்த வருஷத்தில் 2026 நம்ம 3 நாட்களை முடித்து 4வது நாளில் இந்த வருஷத்தில் முதல் பரிசுத்தமான ஓய்வு நாளை கூட முடிச்சுட்டு இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற நீங்கள் நானும் தினமும் அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம், நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபிக்கிற நேரத்தை சற்று கூட்டி பாருங்க. வேதத்தை தியானிக்கிற நேரத்தை சற்று கூட்டி பாருங்க. சற்று கொஞ்சம் கூட்டி பாருங்க. கொஞ்சம் கூட்டி பார்த்தா ஒரு பெரிய ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கு. டாக்டர் ரெவரண்ட் ஏஜி மோகன் ஐயா வாக்குத்தத்த ஆராதனைக்கு பல மணி நேரம் காத்திருப்பாராம். பல நாட்கள் 27ஆம் தேதியிலிருந்து காத்திருப்பாராம். என் மக்களுக்கு நான் 1ஆம் தேதி என்ன வாக்குத்தத்தம் சொல்லணும். சாதாரணமாக ஒரு ஓட்ட சைக்கிளில், பழைய சைக்கிளில், ஒரு ஹெர்குலஸ் சைக்கிளையோ ஹீரோ இருந்திருக்காது. அப்போ ஹெர்குலஸ் இல்லை பிஎஸ்ஏ, அந்த சைக்கிளில் வாழ்க்கையை ஆரம்பித்தவர் இன்றைக்கி உலகத்துள்ள ஏஜியோடைய தலைவராக இருக்கார். வேர்ல்டு ஏஜி அசம்பிளி ஆஃப் காட்டுடைய தலைவர் வேர்ல்டு லெவலில். காரணம் என்னென்னா, அவருடைய சர்வீஸ் எங்கள் ஸ்கூலில் நடக்கு, ஏஜி சர்ச்சு அவருடைய தலைமையில். அப்போது அவர் எங்களுடைய கேட்டகிஸ்ட கூட வேலை செஞ்சவராம். சைக்கிளில் போவாங்களாம். அந்த கொடுத்த வேலையை சரியாக செஞ்சுருக்கிறார். அப்போ அதனால் அவரோடு எங்களுக்கு ஒரு தொடர்பு. அதனால் ஃபோன் ஒரு நாள் பண்ணுறப்போ அந்த டிசம்பர் மாதம் ஃபோன் எடுக்க மாட்டாராம். 6:27 அப்புறம் ஃபோன் அந்த அம்மா எடுக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான நம்பர் மட்டும் அட்டன் பண்ணுறாங்க. ஐயா ப்ரேயரில் இருக்காங்க, இந்த 2-3 நாட்டில் ஐயாவை தொடர்பு கொள்ள முடியாது. ஏசிஐ சாம் சுந்தரம் வடசென்னையில் புஸ்தகத்தில் பெரிய சர்ச்சு, பெரிய ஹீலி. அவருடைய வளர்ச்சிக்கு காரணம் என்னன்னா ஜெபம். எல்சிஎஃப் லேமன் ஜிவாஞ்சகல் ஃபெல்லோஷிப் ஐயா தானியல் அவருடைய ஜெபம் பெரிய திருச்சபை வளர்ச்சி. டாக்டர் ஜெய்சிங் ஜெபம், ஒரு சாதாரண ஒரு டாக்டர், எவ்வளோ பெரிய ஹீலிங்ஸ், மறிச்சவனை எத்தனையோ பேர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். எளிமையான வாழ்வு. டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் காத்திருந்து ஜெபித்து வரார். அதனால தான் அவங்களாம் இருக்கிறப்போ சென்னையில் வெள்ளமே வரலைங்க. காக்கிநாடாக்கு போயிருங்க, நெல்லூருக்கு போயிருங்க, வெள்ளங்க அடிக்கவே அடிக்காதுங்க, சென்னையை தாக்கவே தாக்காது. காரணம் அந்த பரிசுத்தவானுடைய ஜெபம். ஐயா எங்களுக்கு எங்கள் மக்கள் இருக்காங்கன்னு அவங்க ஜெபம். ஒருவேளை நீங்கள் நானும் காத்திருந்து அவரை நோக்கி பார்க்குறப்போ அந்த பிரகாசம் நம்ம லைஃப்பில் ஏங்க வராது? அந்த வாழ்க்கை நமக்கு ஏங்க வராது? இந்த மனிதனுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு ஜெபிக்கிறப்போ அவங்க சாட்சி கொநாள் கழித்து ஐயா எங்களுக்கு விடுதலை கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. நம்மளை மாதிரி 10 பேர் அவங்களுக்கு ஜெபிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு பேரை சொல்லி ஜெபிக்கிறப்போ நிச்சயமாக நிறைய பேருக்கு ஒரு ஹீலிங் இருக்குங்க. அந்த ஹீலிங் ஏங்க நமக்கு வராது? அந்த பவர் ஏங்க வராது? அந்த லைட்டு நம்ம முகத்தில் ஏன் வராதுங்க? மோசே ஆண்டவரை நோக்கி உட்கார்ந்து பார்க்குறாரு. 40 நாட்கள் அல்லு மகளும் பச்சை தண்ணி வாயில் படலை. சீனாய் மலை என்பது, சீனாய் மலையில் மரம் செடி இருக்காது. மரம் செடி எங்கே இல்லையோ அங்கே உயிரினங்கள் வாழ முடியாது. ஏன்னா அங்கே தண்ணி இல்லை. அந்த மலையில் தான் 40 நாட்கள் இருக்கிறார். அந்த மலையை அடியேன் நீங்களும் ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க, எனக்கும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. மரம் செடி இல்லை, காஞ்சி போன ஒரு மலையில் 40 நாட்கள் இருந்து ஜெபிக்கிறாரு.
ஆண்டவருக்கு தரிசனம் வர்றப்போ அந்த மக்கள் பார்க்குறாங்க, உங்கள் முகத்தை மூடிக்க, நாங்கள் உங்கள் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. பிரைட்டு, அவ்வளோ லைட்டு அவர் மேலே வந்துருச்சு. உன்னை பார்க்க முடியாதுப்பா, நீ கடவுளும் கூட இருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அதே மாதிரி பவர் சொல்லியிருப்பாங்க. பவுலடிகள் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அந்த லைட் விழுந்த பொழுது எவ்வளோ பெரிய பவர் பாருங்கள். அதே மாதிரி தாங்க நம்ம ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறப்போ நம்மை அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைஞ்சு இந்த ஏழை கூப்பிட்டான், கூப்பிடுதலுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஒருவேளை நீங்கள் நானும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறப்போ நிச்சயமாக ஒரு பெரிய விடுதலை, பெரிய ஹீலிங். அந்த ஹீலிங் ஆண்டவர் எனக்கு இப்படி நான் காத்திருந்து ஜெபித்தேன், ஆண்டவர் அப்பா பிதாவென்று கூப்பிடத்தக்க ஒருத்தர் புத்திர சுவீகாரத்தின் ஆவி எனக்கு தந்தாருங்க, நான் கூப்பிட்டேங்க, எனக்கு இவ்வளோ வாழ்வு, இத்தனை பேருக்காக நான் ஜெபிச்சேங்க. ஒரு சகோதரர் நேற்று ஐயா சொன்னாங்க, என் மனைவி லிவர் பிரச்சனையில் ஜிஹெச்சில் இருக்காங்க, நான் ராத்திரி பல முறை அவங்களுக்காக ஜெபித்தேன். அதேமாரி யார் என்ன சொன்னாங்களோ, முந்தா நாள் ஒரு மீட்டிங்கில் ஒரு ரெவரண்டுடைய துணைவியார், இசிஐ ரெவரண்டு இருக்கஞ்சேரி, அவருடைய துணைவியாருக்கு சற்று பலவீனம் சொன்னார். நினைக்கிறப்ப அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். அதே மாதிரி எவ்வளோ ஊழியக்கார்ட்ட சொல்கிறாங்க, நம்ம இவங்களுக்காக இப்படி ஜெபிக்கிறப்போ நிச்சயமாக ஒரு பல நாட்கள் கழித்து, ஐயா என் மனைவி நல்லா இருக்காங்க, எனக்கு இப்படி ஒரு ஹீலிங் கிடைக்கிறப்போ நம்ம ஆண்டவரை ஜெபித்ததுக்கு ஒரு பலன் கிடைக்கலங்க. மாங்காய் செடியை வச்சு அந்த மாங்காய் செடிக்கு தண்ணி ஊற்றி ஏரம் ஊற்றி அதை பேணி வளர்க்குறப்போ அந்த பழத்தை சாப்பிட்றப்போ அதுதாங்க இந்த பழம், அதுதாங்க இமாம் பசந்து. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் விடுதலையின் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு இந்த வருஷத்துடைய துவக்கத்தில் தகப்பனே என்னையை பிளஸ் பண்ணுங்க, என்னையை ஆசீர்வதிங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இந்த ஏழை கூப்பிட்டான், அவன் கூப்பிடுதலுக்கு வாழ்வு கொடுத்த தகப்பன் அல்லவா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வர்களுடைய நிலையில் தங்குவான். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்செடியே. இந்த வார்த்தையின்படி தகப்பன 2 நாட்களும் எங்களோடு பேசியிருக்கீங்க தகப்பன. ஒரு விஷயம் கூட நாங்கள் உண்மை நோக்கி பார்க்குறோம், உங்களுடைய கிருபையை நோக்கி பார்க்குறோம், ஒரு இரக்கத்தைக்காக காத்திருக்கிறோம் தகப்பன. எனக்கு மறதிங்கிற ஒரு வியாதி இருக்குப்பா, அந்த வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை தாங்க தகப்பன. குடும்பத்தில் அமைதியில் எனக்கும் என் சகோதரனுக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்குது. எங்கள் அப்பா வீட்டு போன வீடு இல்லாமல் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. எங்களுக்கு அமைதியை தாங்க தகப்பன. இருவரும் ஒருமித்த கருத்து தந்து எங்களை நாங்கள் சரி பண்ணிக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கன்னு ஏக்கத்தோடு ஒரு சகோதரர் ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த சகோதரிய ஜெபத்திற்காக தகப்பனே, ஒரு சகோதரிய நீ பெயின் முட்டு வலி தகப்பனே, முட்டுடைய தேய்மானம் தகப்பனே, அந்த முட்டு வலி நிமித்தம் என்னால் உட்கார முடியல, பயங்கர பெயின் தகப்பனே. அதில் ஊசி போட்டேன், அப்போவும் எனக்கு சரியாகலை, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எனக்கு அவ்வளோ பணம் இல்லை, என்னை கவனிக்க ஆள் இல்லை, ஆப்ரேஷன் இல்லாமல் எனக்கு ஒரு சுகம் தர மாட்டிங்களா? ஏக்கத்தோடு அதில் கையில் வச்சு என் கைகளை வச்சு சிலுவன் அடையாளத்தை போடுறேன். ஒரு அற்புதம், ஒரு அடையாளம் அந்த நீ பெயினில் எனக்கு தரப்போகிற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. இரவு நேரத்தில் கண்களிலிருந்து நீர் வடியுதுப்பா, அந்த நீர் வடிப்பு நிற்கவே இல்லை தகப்பனே. ஒரு பிரசனத்தை எனக்கு தாங்க தகப்பனே. அந்த நீர் வடிகிறதுலேருந்து எனக்கு முழுமையான விடுதலை. கண்ணில் வலி இருக்குப்பா, எனக்கு ஒரு அற்புதத்தை தரப்போகிற தயவுக்காக கூட நன்றின்று ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லப்பா. நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். உம்முடைய பிரசனத்துக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய வழிநடத்தலுக்காக நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க போகிறீங்க தன்மைக்காக உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறேன். ஒரு விசை கூட மனமிறங்கி எங்களை ஆசீர்வதிங்க. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்